இந்த விடயங்கள் நடக்கிற பொழுது வீட்டுக்குள் நிம்மதி உருவாகும், ஏற்படும். முதலாவதாக, எந்த வீட்டுக்குள் தொழுகை இருக்கிறதோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் தொழணும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கிற இபாதத்துக்களை வச்சுத்தான் நிம்மதியை பார்க்கணுமே தவிர வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது என்பதை வச்செல்லாம் நிம்மதி பார்க்கறது இல்லை சானே. அப்போ நிம்மதி பார்க்கணும் எதை வச்சு? வீட்டுக்குள்ளே நடக்கிற வழிபாடுகள், வீட்டுக்குள்ளே நடக்கிற செயல்பாடுகள். இப்போ அதில் அடிப்படை தொழுகை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا. நபியே, உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள், நீங்களும் அதில் உறுதியாக இருங்க. அப்படி இருந்தால் லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் உங்களிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவோம். அப்போ யார் தொழுகை கடைப்பிடிப்பாங்களோ அங்கே ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான், வீட்டில் பரக்கத்துண்டாகும். அல்லாஹ் தார ரிஸ்கில் பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் உண்ட தாரான் என்றால் அதில் நிம்மதி இருக்கும். இப்போ ரிஸ்க்குண்டா என்ன? ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன? சோறு கறி அல்ல, நம்ம நினைக்கிறது சாப்பாடு உண்டு. ரிஸ்கில் சோறு கறி சாப்பாடு அல்ல முதலாவது ரிஸ்க். ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? உலகத்தில் அது விற்கப்பட்டால் அதை வாங்குறதுக்கு இன்றைக்கு பணக்காரர்கள் முந்தி அடித்து கொண்டு ஓடுவாங்க. அது விற்கப்பட்டா என்ன சொல்லுங்க, அது விற்கப்படாது. பணக்காரர்கள்லாம் அப்படியே வரிசைக்கு நிற்பாங்க, கோடீஸ்வரர்கள் வரிசைக்கு நிற்பாங்க, அரசியல்வாதி ஆட்சியாளர்கள் அப்படி வரிசைக்கு நிற்பாங்க. ஆனால் அது விற்கப்படாது. அதுதான் ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க். என்ன? நிம்மதி. ஆனால் அது அல்லாஹுக்கு முன்னால் செய்கிற சஜதாவில் இருக்கிறது என்பது தெரியாது. மோமின்களுக்கு தெரியும், அது மோமின்களுக்கு தெரியும். அல்லாஹுவை தனித்திருந்து நாம் செய்கிற திக்ரில் இருக்கிறது என்பது தெரியாது. அல்லாஹோடு தனிமையில் உரையாடுகிற அந்த உரையாடலில் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது. மனதின் காயங்கள் ஏற்படுகிற பொழுது கையில் குர்ஆனை எடுக்கிற பொழுது வார அந்த நிம்மதி இருக்குதே, அது வேற யாருக்கும் கிடைக்காது. அப்போ எனவே இந்த நிம்மதி என்பது ரிஸ்கில் பெரிய ரிஸ்க். அப்போ அல்லாஹ் தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் நஹ்னு நர்சுகுக், உங்களுக்கு ரிஸ்கை தருவோம். அதில் மிக பிரதானமானது அமைதி, நிம்மதியை தருவோம்.